राधे कृष्णा जय बोलो बद्री विशाल भगवान की जय ஜூன் மாதம் 16ஆம் தேதி பத்ரிகாசிரமத்தை அழகாக நீங்கள் பார்த்துட்டுருக்கு. இங்கே நல்ல கிளியர் ஸ்கைஸ், அதனால் ஹெலிகாப்டர் இதெல்லாம் போயின்ட்டுருக்கு. இங்கே பத்ரியிலேருந்து கேதார்லாம் போவா, டெஹ்ராடூன்லேருந்து அழகாக சார்தாமுக்கும் வருவா. இப்போ இந்த ஹெலிகாப்டர் இங்கே பத்ரியில் இப்போ இறங்க போகிறது, அதுக்காக அழகாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கறது நீலகண்ட பர்வதம்னு பெயர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன மலை, ஒரு இங்கே இருக்க தெரியாது இல்லையா, ஒரு இருட்டா, அந்த மலையில் ஏறி அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போனோம்னா அழகாக சரண பாதுகா பகவான் நாராயணனுடைய சரண கமல அடையாளங்கள் அங்கே இருக்குது. இதோ இந்த இடத்துல இந்த இருட்டாத்திரியில் மலை நிழலது, அதோட அந்த பக்கத்தில் அப்படி நடந்து போனால் மேலே சரண் பாதுகா வரும். இதுதான் நீலகண்ட பர்வதம். இதுக்கு அடிவாரம் வரைக்கும் போவார்கள், அங்கெல்லாம் தங்குவார்கள் ரிஷிகள் சாதுக்கள் வரலாம். ஸோ இதெல்லாம் பாமினி கிராமம்னு பெயர். இந்த கிராமத்துக்கு பெயர் பாமினி கிராமம்னு பெயர். பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய 2 கிராமங்களில் ஒன்று பாமினி கிராமம், இன்னொன்று மானா கிராமம். இங்கே நீங்கள் பார்க்கறது ஊர்வசி கோவில். இப்போதான் கோவில் கதவை திறக்கிறார்கள். பகவான் நாராயணனுடைய தொடையிலிருந்து வந்தவள் தான் ஊர்வசி. ஊருனா தொடைன்னு அர்த்தம். அதிலிருந்து பகவான் நாராயணனாலே உற்பத்தியானவள் ஊர்வசி. நாராயணன் நரன் 2 பேர் தபஸ் பண்றா. தபஸை கெடுக்கிறதுக்காக இந்திரன் ரம்பா மேனகா திலோத்தமை இவர்கள்லாம் அனுப்புறா. அவள்லாம் வந்து இந்த இடத்துல நாட்டியம் எல்லாம் ஆடுறா. பகவான் கண் விழிச்சு பார்க்கறான், பயப்படுறா அவர்கள். பகவான் சாபம் கொடுத்தான். பகவான் சொல்றான், சாபம்லாம் நான் கொடுக்கல, ரொம்ப என்ன பண்ணல, இந்திரன் கிட்ட சொல்லுங்க, அவனுடைய பதவிக்காக இந்த தபஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன் தொடைய தடவை பகவானுடைய தன்னுடைய தொடையிலிருந்து நிறைய ஸ்திரீகள்லாம் வரா. அப்போ பகவான் சொல்கிறான், வேணும்னா எல்லாரையும் அழிச்சுட்டு போங்க, இல்லாட்டி யார் வேணுமோ அழிச்சுட்டு போங்கன்னு சொல்ல அதில் ரொம்ப அழகியாக இருக்க ஊர்வசி அழைச்சிட்டு தேவர்கள்லாம் திரும்பி போனார்கள்னு இருக்கு. ஸோ ஊர்வசி கோவில் இது. சரியா? அப்படியே இங்கே கீழே வந்தோம்னா நல்ல தூரத்துலேருந்து எடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ. ஊர்வசி கோவில் பார்த்தா சொல்லியா நீங்கள். அடுத்து இதோ இது ஒரு மண்டபம் மாதிரி தெரிகிறது இல்லையா, பிங்க் கலர். அந்த மண்டபத்துக்கு பின்னாடி வர்றது ரிஷி கங்கா அப்படின்னு பேர். நிறைய கங்கை உண்டு. இதுதான் லீலா துங்கி அப்படின்னு பேர். அங்கே ஒரு பாறை உண்டு. அந்த பாறையில் பகவான் நாராயணன் குழந்தையா வந்து அழுதுன்னு இருந்தான். அப்போ பார்வதி சிவபெருமான் பார்க்குறா, என்ன ஆச்சு ஏதுன்னு விசாரிக்க. குழந்தை சொல்கிறான், எனக்கு இடமே இல்லைன்னு. அதுக்கு என்னடா எங்கள் வீட்டில் தங்கிக்கோன்னு சொல்லி இன்றைக்கி பத்ரிகாசிரமம் இருக்கு இல்லையா கோவில், அங்கே அவர்களுடைய தங்குற இடம் இருந்து அங்கே தங்கின்னு இருந்தா. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், வேண்டாண்டி, இந்த பிள்ளைய நம்பாத, இவன் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பான் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது குழந்தைய பற்றின்னு சொல்லிட்டு இந்த பார்வதி தேவியும் சிவபெருமானும் குழந்தைய அங்கே இருக்க சொல்லிட்டு குளிக்க போகிறா. வரதுக்குள்ளே கதவை தாபா போண்டு, இது இன்னும் என் இடம், நீங்கள் வேற எங்கேயா போய் தங்குங்கன்னு சொல்ல சிவபெருமான் இங்கேருந்து கிளம்பி சிரிச்சுண்டு கேதார்நாத் போயிடுறார். ஸோ இந்த இடம் லீலாதுங்கின்னு பெயர். ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் உடுப்பியில் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தவர் டக்குன்னு அப்படி கிளம்பி நேர வந்தது இங்கே தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. லீலா துங்கி. இது 2 ரொம்ப முக்கியமான ஸ்தலம். ஊர்வசி கோவில், லீலா துங்கி. சரியா? ஸோ இதுதான் மேலே இந்த பச்சையாக நீங்கள் பார்க்கறது நர பர்வதம், இது நீலகண்ட பர்வதம். இதெல்லாம் பத்ரிநாதனுடைய கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், ஹோட்டல். இங்கேருந்து பத்ரிநாதன் கோவில் தெரியாது உங்களுக்கு. சரியா? ராதே கிருஷ்ணா. பகவான் உங்கள் கூடவே இருக்கான். வதறி வணங்குதுமேன்னு நம்ம
இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு அருவி தெரியுது பாருங்க. இதுதான் ரிஷி கங்கான்னு பெயர். அதுக்கு மேலே அப்படி போனோம்னா தான் அந்த சரண பாதுகா இருக்கு. சரியா? தண்ணி வர்றது தெரிகிறதா உங்களுக்கு? நிறைய நாம ஜபம் பண்ணிட்டு நன்னா இருங்கோ, ஒரு குறை இல்லாமல் இருங்கோ. பகவான் பத்ரிநாதன் இருக்கான். இந்த பத்ரியில தான் உத்பன்ன ஏகாதசி குகை இருக்கு. சரியா? வராகமூர்த்தி பாறையா இருக்கார், நரசிம்மர் பாறையா இருக்கார், நாரதர், கருடன், மார்க்கண்டேயர், வேதவியாசர், இப்படி பலரும் தபஸ் பண்ண மகோன்னதமான ஒரு ஸ்தலம் இந்த பதரிகாசிரமம். கண்டாகர்ணன்ற ஒரு பிசாசுக்கு பகவான் கிருஷ்ணன் காட்சி கொடுத்ததும் இதே பத்ரிகாசிரமத்தில் தான். பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போல் என் பெண்பிள்ளை சொல்வாள். அதெல்லாம் நடந்தது இந்த பத்ரிகாசிரமத்தில். ராதே கிருஷ்ணா. இந்த நாராயண பர்வதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சமாதானம், சாந்தி எல்லாம் தரட்டும். இந்த பத்ரிகாசிரம ஊரை பார்க்கறதே பெரிய பாக்கியம். ராதே கிருஷ்ணா.